மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா, முதல்ல உங்களுக்கு கடந்த 5 வருடங்கள் ஏற்பட்ட அனுபவம் புதிய அனுபவமாக இருக்கும். உங்கள் உழைப்பை மதிக்கக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ரெக்கக்னிஷன். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் அற்புதமான பலனை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதை எல்லாத்தையும் விட படிக்கிற பிள்ளைங்களுக்கு, சார் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எழுதினாலும் அந்த மார்க் வரமாட்டேங்குதே, நானும் ஒரு 90 மார்க் எழுதுனா 60 மார்க் 70 மார்க் தான் போடுறாங்க அப்படின்போது குரு சாதகமாக இருக்கார். இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களை வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் சித்திக்கும். ஆகவே இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க நான் ரொம்ப கடன் கொடுத்தேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா கடனை கொடுத்து தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காங்க. ஆக இறைவனுக்கும் வஸ்திரம் கொடுத்து மக்களுக்கும் நீங்கள் வஸ்திரம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கர்மங்கள் போகும், சுபங்கள் நீடிக்கும், சுபங்கள் அதிகரிக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார், நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான், அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார், யாரோட சேர்றார், எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா, முதல்ல உங்களுக்கு கடந்த 5 வருடங்கள் ஏற்பட்ட அனுபவம் புதிய அனுபவமாக இருக்க போகுது. புதிய இடத்துக்கு வேலை போகிறீங்க. உங்கள் உழைப்பை மதிக்கக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம். சார் கல்யாணமே ஆகலையே சார், கல்யாணம் நடக்கும். நாகதோஷம், பித்ருதோஷம், குலதெய்வ தோஷம்னு சொல்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆண்டு குரு குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல போய் அற்புதமான பலனை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சத் சந்தானம் கிடைக்கும், நல்ல குழந்தைகள் பிறக்கும். பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும், அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி உறவுகள்லாம் அரவணைச்சு போவீங்க. சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்பு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். கொஞ்சம் அந்த கோபத்தை விட்டுடும். கோபத்தை விட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை எல்லாத்தையும் விட படிக்கிற பிள்ளைங்களுக்கு, சார் நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எழுதினாலும் அந்த மார்க் வரமாட்டேங்குதே, நானும் ஒரு 90 மார்க் எழுதுனா 60 மார்க் 70 மார்க் தான் போடுறாங்க அப்படின்போது குரு சாதகமாக இருக்கார். இந்த வருஷம் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் கேட்குற குரூப்பில் போய் சேர்ந்து படிக்கலாம். அற்புதமான வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி உங்களை வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, இதெல்லாம் சித்திக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் கிடச்சா போதும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கிடைக்கும். நான் ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன் சார், அந்த ஃப்ளாட்டை கொடுத்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க முடியுமா சார் அப்படின்னா அதுவும் கிடைக்கும். ஆக மொத்தம் இது ஒரு அற்புதமான காலம். ஆகவே இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க நான் ரொம்ப கடன் கொடுத்தேன் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா கடனை கொடுத்து தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. கடன் அன்பை முறிக்கும், அதுதான் பேசிக் கண்டிஷன் தானே. இதுக்கு ஜோதிடமே பார்க்க வேண்டாம். திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும்.
அந்த கோவிலுக்கு போயிட்டு வெறுமனை போயிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை. அன்னதானம், வஸ்திர தானம் இதெல்லாம் செய்யணும். பால் அபிஷேகம் பண்ணுங்க. நல்ல நாட்டு பால் வாங்கி சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலில் ஒரு சொட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு, அதே மாதிரி வஸ்திரம், நல்ல பச்சை வஸ்திரம் அருமையாக அங்கே ஒரு கர்ச்சீஃப்லேயும் விற்பாங்க, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு வேஷ்டி, துண்டு, புடவை, ஜாக்கெட்டு இதெல்லாம் எடுத்து சுவாமிக்கு கொடுத்து நீங்கள் தானமும் பண்ணி, உங்களால் முடிஞ்ச ஒரு ஆளுக்கு ஒருத்தருக்கு கொடுத்தாலும் உருப்படியாக கொடுங்க, நல்லா கொடுங்க. ஸோ அவங்க அதை உபயோகப்படுத்தணும், கட்டணும், அவங்க உங்களை வாழ்த்தணும். ஆக இறைவனுக்கும் வஸ்திரம் கொடுத்து மக்களுக்கும் நீங்கள் வஸ்திரம் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உள்ள கர்மங்கள் போகும், சுபங்கள் நீடிக்கும், சுபங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்க. வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கும். அதில் கேது கடகத்தில் சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு
உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோவில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜன சுகினோ.